பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் சேதமடைந்த பகுதிகளை மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் கரையை கடந்தபோது நவம்பர் 30, டிசம்பர் 1ஆம் தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை மற்றும் பெருவெள்ளம் ஏற்பட்டது. விழுப்புரம் நகரம் மட்டுமல்லாது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கின. 17 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கால்நடைகளும் உயிரிழந்துள்ளன. ஏராளமான மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மத்திய குழுவை தமிழகத்துக்கு அனுப்பி வைத்து பேரிடர் நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் வலியுறுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து மத்திய உள்துறையின் பேரிடர் மேலாண்மை துறை இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான வேளாண் துறை எண்ணெய் வித்துக்கள் வளர்ச்சி பிரிவு இயக்குனர் கே பொன்னுசாமி உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவினர் விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்தனர். இவர்கள் விக்கிரவாண்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை பார்வையிட்டு அங்கு சேதமடைந்த விளைபொருட்களை பார்வையிட்டனர். விழுப்புரத்தில் பம்பையாற்று பாலம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டு சேதங்கள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தனர். அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சி பழனி உள்ளிட்ட அலுவலர்கள் சேத விவரங்களை எடுத்துரைத்தனர்.